அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனக்கு எதிராக நடிகை கொடுத்த புகாரை தள்ளுபடி செய்ய கோரி நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்திருக்கிறது. தனக்கு எதிராக நடிகை கொடுத்த புகாரை தள்ளுபடி செய்ய கோரி நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமியா என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரை ரத்து செய்ய முடியாது என்று கூறி சீமான் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக கடந்த 2011ஆம் ஆண்டு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் அடிப்படையில் தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். சீமானுடைய மனுவில் கடந்த 2011ஆம் ஆண்டு அளித்த புகாரை 2012ஆம் ஆண்டிலேயே திரும்ப பெற்றுக் கொள்வதாக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த கடிதத்தின் அடிப்படையிலும் விசாரணையின் அடிப்படையிலும் போலீசார் வழக்கை முடித்து வைத்த நிலையில் தற்போது இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளதாக சீமான் தரப்பில் கூறப்பட்டது. அந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது காவல்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை ரத்து செய்வது தொடர்பாக விளக்கம் பெறுவதற்காக நடிகை விஜயலட்சுமி நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் பிறகு வழக்கு பட்டியலிடப்படவில்லை. இந்த நிலையில்தான் இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் எதற்காக வழக்கை திரும்ப பெற்றார், வழக்கை திரும்ப பெறுவதாக புகார்தாரர் கூறினாலும் காவல்துறை பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிப்பதற்கான அதிகாரம் உள்ளது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். சர்வசாதாரணமாக இந்த வழக்கை முடித்துவிட முடியாது என்றும் வழக்கை தள்ளுபடி செய்ததாக கூறி வழக்கு விசாரணை 12 வாதத்திற்குள் முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். இந்த வழக்கில் விரிவான உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாகவும் நீதிபதிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. நன்றி ராஜகுமரன், உங்கள் தகவல்களுக்கு.